நம்ம கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம் பரமனை பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்களை உங்கள் சார்பாக பாட வந்திருக்கின்ற குழந்தைகளை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஜூலி முகத்தில் ஒரு பொலிவு எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங் இட். நான் உண்மையிலேயே சொல்கிறேன். ஏற்கனவே இவங்க வந்தப்பையும் சரி, இந்த செட்டே அப்படியே பயங்கர லேஸாக மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவை ஸ்பெஷலாக இருக்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம கோவை மறை மாவட்டம் சௌரிபாளையத்தை சேர்ந்த சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கேட்டிசம் கொயர் தான் வந்திருக்காங்க. நம்ம மறைக்கல்வி குழந்தைகள் தான் இன்றைக்கி நம்ம ஷோவை ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. ஜூலி சமஜரோம். நம்மளாம் அது வேணும் இது வேணும்னு சொல்லி புலம்புறது தான் ப்ரேயர்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஜீசஸை மாட்சிப்படுத்த மகிமை செய்கிறது தான் உண்மையான ஜெபம்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்து பாட வந்திருக்காங்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நம்ம அப்படியே வளர வளர ஏதோ ஒன்று ஆகிடுவோம். ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டோம், ஒரு மிஷின் மாதிரி இருப்போம். ஆனால் குழந்தைங்க கூட இருக்கும்போது மட்டும் இந்த வீட்டுக்கு உள்ளே போகும்போதெல்லாம் செருப்பு கழட்டி விட்டு போகிற மாதிரி நம்ம பெரிய மனுஷ தன்மையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஹைட்டு கம்மியாயிட்டு மனசில் அவங்க ஹைட்டுக்கு நல்லா உயர்ந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். மனசு ரொம்ப லேஸாக இருக்கும். இன்றைக்கி அந்த எமோஷனை நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஜூலி என்ன பாட்டுன்னு கேட்டுடலாமா? கண்டிப்பாக, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தம்பி ரொம்ப ஸ்மார்ட்டாக உட்காந்துட்ருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு சாங் என்ன பாட்டு பாட போகிறீங்க? அமைதியின் தெய்வமே இறைவா. சூப்பர். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா கடவுள் அவரோட அமைதியை நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அந்த அமைதியை வச்சு நம்ம என்னெல்லாம் வின் பண்ணலான்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக சொன்னீங்க. நேயர்களே, முதல் சாங் பார்க்கலாம் வாங்க. அமைதி
அமைதி எங்கும் என்றும் அமைதி எங்கும் என்றும் அமைதி. அற்புதமாக ரொம்ப அழகாக மெலோடியாக சூப்பராக பாடிட்டாங்க. ஏஞ்சரும் நம்ம லைஃப்லேயும் ஒரு சில சுச்சுவேஷனில் அமைதியாக பொறுமையாக ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நம்ம லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும். அதை பாட்டிலே சொன்னவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கீபோர்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஜூலி, இந்த பாட்டில் அவங்க தெரிஞ்சு பாடினாங்களா தெரியாமல் பாடினாங்களான்னு தெரியல. அந்த அமைதின்னு பாடும்போது ஆன் ஸ்டேஜும் சரி ஆஃப் ஸ்டேஜும் சரி ஹோல் யூனிட்லேயுமே ஒரு அமைதி ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு. குழந்தைங்க கொஞ்சம் டென்ஸ்டாக எக்ஸாமில் இருக்க மாதிரி பாடியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச ஃபீலிங், இப்போ நீங்கள் கூட பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக ஏதோ ஒரு டென்ஷனில் இந்த ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கும் நான் சொன்ன ஃபீலிங் வந்திருக்கும். தொடர்ந்து பாருங்கள், இதே எமோஷனில் தான் இருக்க போகுது. ஜூலி, அடுத்த பாட்டு என்னென்னு கேளுங்க, நான் ஆர்வமாக இருக்கேன். அடுத்த சாங் என்ன பாட்டு பாட போகிறீங்க? நீ எந்தன் பாரு என் அரணான இயேசுவே. ஓகே, சூப்பர். எதுக்காக இந்த பாட்டை சூஸ் பண்ணீங்க? அது வந்து ஜீசஸ் வந்து நம்மளை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காருன்னு அது வந்து அந்த பாட்டு உணர்த்தும். ஒரு கப்பலுக்கு எவ்வளோ நங்கூரம் முக்கியமோ அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஜீசஸ் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பாட்டை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான சாங்கை கேட்கலாம்.
இயேசுவே இயேசுவே நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 இயேசுவே. செம குட்டீஸ், ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் பாடுறது கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு விதைப்பர் உவமை தெரியுமா? தெரியும்க்கா. சூப்பர். எந்த இடத்துல விழுந்த விதை மாதிரி நம்ம இறைவார்த்தையை உள்வாங்கணும்? நல்ல நிலம். செம, வெரி குட். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இறைவார்த்தையை நல்ல நிலத்தில் எப்படி வந்து விதை விழுந்தா அது நல்ல செழிப்பாக இருக்குமோ அதே மாதிரி இறைவார்த்தையை நம்ம டெய்லி படிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறப்ப உலக ஆசையெல்லாம் தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து 60 மடங்கா 100 மடங்கா வந்து பலன் தரும்னு சரணமில் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆமாம் ஜூலி, நீங்கள் சொல்கிறது எனக்கே கேட்டிசம் கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நானே திருப்பி போய் அந்த ஓமையை படிக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ அப்படியே அமைதியாக ஆரம்பித்து செகண்ட் கியர் தேர்ட் கியர்னு போயிட்டாங்க. அடுத்த பாட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக. பரமனை புகழ அடுத்தது என்ன பாட்டு பாட போகிறீங்க? அக்கா ஃபஸ்ட்டு நான் எப்படி அழகாக இருக்கேனான்னு சொல்லுங்கக்கா. உனக்கு என்னம்மா செம க்யூட்டாக டால் மாதிரியே இருக்க. என்னை இவ்வளோ அழகாக படைத்த கடவுள் எப்படிப்பட்ட குயவங்கிறது தான் பார்க்க போகிறோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த பாட்டை நம்ம கேட்கலாம் வாங்க. குயவனே
கண்ணோக்கி பார்த்துருமேன்னு க்யூட்டாக கொஞ்சி பாடினீங்க. அவரே நினைப்பார், உங்களை பார்க்காம வேறு யாரப்பா நான் பார்க்க போகிறேன், அதான் தடுக்காதீங்க, என்கிட்ட விட்டுருங்க, வின்னர்ஸ் அவங்களுக்கு தான், நானே சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லுவார். அவ்வளோ அழகாக பாடினீங்க. கீபோர்ட் நீங்கள் ரொம்ப அழகாக ஓப்பனிங்கில் கிட்டாரில் ஆரம்பித்து ரிதம் பேட்டர்னாகவும் கிட்டார் ஸ்ட்ரம்மிங்கே வச்சு பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கும் உங்கள் கொயர் டீமுக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஜூலி, நிகழ்ச்சியோட கடைசி பாட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவங்க என்ன பாட்டு வச்சுருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, கேட்டு சொல்லுங்கள் டக்குன்னு. கண்டிப்பாக சூப்பராக 3 பாட்டு பாடி கலக்கிட்டீங்க. 4th சாங் என்ன சாங்? இதுவரை என்னை காத்தவரே இப்பொழுதும் என்னை காப்பவரே. ஓகே, இந்த பாட்டு ஏன் பாடலான்னு சூஸ் பண்ணீங்க? வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஜீசஸ் எப்போவுமே நம்ம கூட இருக்காங்கன்னு இந்த பாட்டு உணர்த்துது. அதனால தான் எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். காக்கின்ற தேவனை புகழ பாடுறாங்க, வாங்க கேட்கலாம்.
கடைசி பாட்டு மாதிரியே தெரில, செம்ம எனர்ஜி, சூப்பராக ரொம்ப அழகாக பாடி கலக்கிட்டீங்க. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், ஃபெயிலியர், சக்ஸஸ்ன்னு எல்லா இடத்துலையுமே துணையாக நீங்கள் மட்டும் போதுன்னு செம்மையாக பாடி கலக்கிட்டீங்க. என்ன ஜெரோம்? கரெக்ட் தான் ஜூலி. நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது, பயங்கர எனர்ஜின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதாவது நம்ம குழந்தைங்க முகத்தில் மட்டும் இல்லை, நம்ம கீபோர்டிஸ்ட் முகத்தில் கூட அத்தனை சந்தோஷம், அவ்வளோ ஆர்வமாக பாடினாங்களே எனர்ஜெட்டிக்காக. அது ஏன்னா இது கிட்டத்தட்ட அவங்களோட சிக்னேச்சர் சாங்னே சொல்லலாம். பாட்டை எழுதுனதும் இவங்க தான், அதை கம்போஸ் பண்ணதும் இவங்க தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு அதுக்காக வாழ்த்துக்கள். அந்த எனர்ஜி எங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணிங்க இல்லையா, அதுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளும் நன்றியும். பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு ஒன்ஸ் மோர் வந்து ரொம்ப அழகான பாடல்களை பாடி கலக்கிய பிரான்சிஸ் சேவியர், சௌரிபாளையம் மறைக்கல்வி குழந்தைகளுக்கு நேயர்களை உங்கள் சார்பாகவும் ஜீவஜோதி கலை தொடர்பகம் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த வாரம் அப்படியே சூப்பர் க்யூட்டாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பாடல்கள் விதவிதமான கொயர் டீமோட உங்களை சந்திக்க போகிறோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம்.